ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சுவை கூடம் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட்டாக ஜாங்கிரி பண்ண போகிறோங்க. ஐயோ ஜாங்கிரியா, ஐயோ பெரிய வேலை அப்படிலாம் நினைக்காதீங்க. ரொம்ப ஈஸியாக செய்கிற ஸ்வீட்டுங்க. முதல்ல ஜாங்கிரிக்கும் ஜிலேபிக்கும் உள்ள வித்தியாசம் பார்த்துக்கலாம். ஜிலேபி மைதா மாவில் செய்கிறது, ஜாங்கிரி உளுந்து மாவில் செய்கிறதுங்க. ஜிலேபிக்கு மாவு நல்லா கலந்து வச்சு ஒரு நாள் ஃபுல்லாக புளிக்க வச்சுருக்கணுங்க. ஆனால் ஜாங்கிரிக்கு அப்படி இல்லை, மாவு உடனே அரைச்சி உடனே நம்ம செஞ்சிடலாம். இது ரொம்ப ஸ்வீட்டானது, ரொம்ப டேஸ்டியானதுங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் வீடியோ இடையில ஜாங்கிரியை பற்றி சின்ன சின்ன டிப்ஸு கொடுத்துருப்பேன். அப்போ தான் ஜாங்கிரி கரெக்டாக உங்களுக்கும் அதே மாதிரியே வரும். நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்துச்சுன்னா சுவைக்கூடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போது வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு கப்பு உளுந்து பருப்பு எடுத்து நான் நல்லா சுத்தமாக கழுவிட்டு ஊற வச்சுருக்கிறேங்க. இது 1லிருந்து 1.5 மணி நேரம் ஊறினா போதும். பாருங்கள், இப்போ 1.5 மணி நேரம் நல்லா ஆயிடுச்சு. உளுந்து பருப்பு ஊறிடுச்சுங்க. இப்போ நம்ம எடுத்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். உளுந்து பருப்பு நம்ம தண்ணி இல்லாமல் அரைக்க போகிறோங்க, அதனால் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். உளுந்து வடைக்கு எப்படி அரைப்போமோ அதே மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க. ரொம்ப ஹார்டாக இருந்தால் மட்டும் நீங்கள் ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். தண்ணி இல்லாமல் வடிகட்டுனா உளுந்து பருப்பை நான் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைக்க போகிறேங்க. இப்போ அரைச்சிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. பாருங்கள், மாவு நல்லா அரைச்சாச்சுங்க. மாவு நல்லா இந்த பதத்துக்கு வந்திருக்குது. பாருங்கள், நம்மளுக்கு இந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு ஜாங்கிரி நல்லா வருங்க. நல்லா பொதுன்னு மாவு வரணும். ரொம்ப நேரம் உளுந்து ஊறிச்சுன்னா உளுந்து பருப்பு வத்தி போயிடும். நம்மளுக்கு இந்த மாதிரி மாவு வராது. உளுந்து அளவான டைமில் ஊற வச்சாதான் நம்மளுக்கு மாவு நல்லா வருங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மாவை ஒரு தட்டில் போட்டுக்கலாங்க. 1 ஸ்பூன் அரிசி மாவு போட்டாச்சுங்க. கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்திருக்கேன். இப்போ இதை நல்லா நம்ம கலந்து விட போகிறோங்க. கலந்து விடும்போது நல்லா 5 விரலில் உள்ளங்கையோடு சேர்த்து நம்ம வட்டமாக நம்ம தேய்க்கணும். கீழிருந்து மேல் நோக்கி நம்ம தேய்ச்சி மறுபடியும் கீழே கொண்டு வரணுங்க, நல்லா வட்டமாக. இது எதுக்கு இப்படி தேய்க்கிறது அப்படின்னு சொன்னோம்னா, இந்த மாதிரி தேய்க்கும் போது நம்மளுக்கு ஜாங்கிரி நல்லா வருங்க. மாவு நல்லா மிருதுவாகும். அதனால் இப்படி தேய்க்கிறோம். கீழேருந்து மேல் நோக்கி கொண்டு வந்து தான் தேய்க்கணுங்க, ரிவேர்ஸில் தேய்க்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் நீங்கள் தேய்ச்சி விடுங்க, போதும். இப்போது மாவு சரியான பதத்துக்கு வந்துருச்சுங்க. நம்ம சரியான பதத்துக்கு தான் மாவு அரைச்சிருக்கிறோமா, நல்ல மாவை தேய்ச்சிருக்கிறோமா அப்படின்னு ஒரு டெஸ்ட் பண்ணிடலாங்க. இந்த டெஸ்ட்டு எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கப்பில் தண்ணி எடுத்துக்குங்க. நம்ம கலந்து வச்ச மாவு கொஞ்சமாக எடுத்து தண்ணியில் விட்டோம்னா அந்த மாவு தண்ணியோட மேல் பகுதியில் மிதக்கணும். இந்த மாதிரி மிதந்துச்சுன்னா நம்ம சரியான பக்குவத்தில் மாவு அரைச்சிருக்கிறோம், சரியான பக்குவத்தில் மாவு கலந்துருக்கிறோன்னு அர்த்தங்க. உங்களுக்கு இந்த மாதிரி வருதான்னு நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. கலந்து வச்ச மாவை ஒரு கெட்டியான பிளாஸ்டிக் கவரில் போட்டுக்கலாங்க. பால் பேக்கெட் இருக்குமில்லங்க, அந்த பால் கவரையும் கூட நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. நம்ம இந்த மாவை நல்லா டைட்டாக போட்டு ஒரு ரப்பர் பேண்டு போட்டு நம்ம டைட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா டைட் பண்ணிட்டுங்க. இந்த ஓரத்தில் நம்ம கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப பெருசாக நீங்கள் ஹோல்ட் பண்ணிடாதீங்க, சின்னதாக ஹோல்ட் பண்ணாலே போதும். ஜாங்கிரி செய்கிறதுக்கு ஒரு தட்டையான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஜாங்கிரி கரெக்டாக வரும். இந்த பாத்திரம் சூடான உடனே நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் மிதமான சூட்டுக்கு கொஞ்சம் கம்மியாக காஞ்சா போதுங்க. இப்போ நம்ம இதை ஜாங்கிரி போட்டுக்கலாம். நல்லா ஒரு சின்ன ரவுண்டு போட்டு அதுக்கு மேலே இன்னொரு ரவுண்டு போட்டு நம்ம சுற்றி ஒரு பூ டிசைன் மாதிரி நம்ம போட்டுக்கலாங்க. ஃபஸ்ட்டு போடும்போது டிசைன் வரலையே, சரியாக வரலையே அப்படின்னு கவலைப்படாதீங்க. ஒரு 2-3 தடவை போட நம்மளுக்கு டிசைன் சரியாக வந்துடுங்க. ஜாங்கிரி 1க்கு 1 இடைவெளி இருக்கிற மாதிரி போட்டுக்குங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஒட்டாமல் வரும். எடுக்கும்போது நம்மளுக்கு நல்லா ஈஸியாக வரும். 2 நிமிஷம் கழித்து நம்ம ஒரு மைகோதி வச்சு நம்ம திருப்பி விடலாம். இப்போ நம்மளுக்கு ஜாங்கிரி 2 பக்கம் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம வெந்த ஜாங்கிரியெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம சுட்டு வச்ச ஜாங்கிரியெல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்து சக்கரை பாவு காய்ச்சிக்கலாம். ஜாங்கிரிக்கு தேவையான சக்கரை பாவு செஞ்சிடலாங்க. நான் 2 டம்ளர் சர்க்கரை எடுத்திருக்கேன். அதே டம்ளரில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க. நான் இந்த டம்ளரில் தான் உளுந்து பருப்பு அளந்தெடுத்தேங்க. அதனால் அதே டம்ளரில் நான் 2 டம்ளர் சர்க்கரை எடுத்திருக்கேன். சர்க்கரை போட்டு தண்ணி ஊற்றினோன்னா நல்லா கலந்து விட்டுருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும் சர்க்கரை. சர்க்கரை நல்லா கரைஞ்சி இப்போ நம்மளுக்கு பாகு நல்லா கொதிச்சுட்டு இருக்குதுங்க. இப்போ இது அரைப்பதம் வந்துருச்சு. இப்போ இதுக்கு தேவையான நம்ம கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்திக்கலாங்க. இதுக்கு ஏலக்காய் பொடி எதுவும் தேவையில்லைங்க. கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்தும் போது ஜாங்கிரியோட கலர் நல்லா வருங்க.
இப்போ நம்மளுக்கு சக்கரை பாகு நல்லாவே ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த பாகோட பதம் ஒரு கம்பி பதங்க. ஜாங்கிரிக்கு இந்த சக்கரை பாகு பதம் ரொம்ப முக்கியங்க. சக்கரை பாகு நல்லா முழு பதத்துக்கு வந்துடுச்சுங்க. பாருங்க, நல்லா ஒரு கம்பி பதத்துக்கு வந்துடுச்சு. இந்த மாதிரி பதத்தில் நீங்கள் எடுத்துக்கோங்க. பாகு ஆறி நல்லா மிதமான சூட்டுக்கு வந்துருச்சுங்க. இப்போ நம்ம பொரிச்சு வச்ச ஜாங்கிரியெல்லாம் இதில் போட்டுடலாம். இந்த ஜாங்கிரி 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் ஊறினா போதுங்க. ஒரு சைடு நல்லா ஊறினதுக்கப்புறம் திரும்பி மறு சைடு போட்டு நல்லா ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் ஜாங்கிரி 2 சைடு நம்மளுக்கு நல்லா ஊறி நல்லா ஜூஸியாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. ஜாங்கிரி ஊறினதுக்கப்புறம் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செஞ்ச சுவைக்கூடத்தின் சூப்பரான ஜாங்கிரி நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. பார்க்கும்போதே சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குங்க. ரொம்ப அழகாக வந்திருக்கு. இந்த தீபாவளிக்கு இந்த ஜாங்கிரி ஸ்வீட்டை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப அற்புதமாக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சுவைக்கூடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.